Welcome to all. அனைவருக்கும் வணக்கம். Introduction to Java Programming Language. இதில் part 4 பற்றி இன்று பார்ப்போம். First one, looping statements. The process of repeatedly executing a statements and is called as looping. The statements may be executed multiple times. If a loop executing continuous, then it is called as infinite loop. Looping is also called as iterations. There are three types of looping statement. They are 1. While loop statement, 2. Do while loop statement, 3. For loop statement. நம்ம ப்ரோக்ராமில் பயன்படுத்தும் போது ஒரு பர்டிகுலர் லைன்ஸ் ஒரு 5 லைன்ஸை வந்து ஒரு 2 டைம்ஸோ இல்லை 3 டைம்ஸோ இல்லை 10 டைம்ஸோ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அப்போ வந்து நம்ம இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி அது மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம். அதில் 3 வகையான லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதான் ஒயில் லூப், டூ ஒயில், ஃபார் லூப். அந்த சூழ்நிலைக்கு நம்ம எது தேவைப்படுதோ அதை நம்ம பயன்படுத்திக்க வேண்டியது தான். அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஒயில் லூப் ஸ்டேட்மெண்ட். While loop statement is entry controlled loop statement. The condition is evaluated. If the condition is true, then the block of statements or statement block is executed. Otherwise, the block of statement is not executed. The general format is while test condition open brace body of the loop close brace. Next statement. The computer first evaluates the loop condition. Number 2, if the value is true, then the body of the loop is executed repeatedly until the loop condition becomes false. 3, if the value is false, then the control is transferred to the next statement. இப்போ அந்த while loop நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எடுத்துமே ஃபஸ்ட்டு அந்த வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணிடணும். இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஒயிலில் வந்து நம்ம கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அப் டு எது வரைக்கும்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸ்னால் அந்த பாடி ஆஃப் த லூப்பை விட்டு வெளில வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் ஒயில் லூப் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஒயில் லூப் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டேஷன்ஸில் பார்ப்போம். பாருங்கள், இப்போ ஸ்டார்ட்னா கண்டிஷனை செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுது. மறுபடியும் வந்து கண்டிஷனை செக் பண்ணும். இப்போயும் கண்டிஷன் ட்ரூனா எகைன் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். மறுபடியும் வந்து கண்டிஷனை செக் பண்ணும். இப்போ கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா மறுபடியும் அதே ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். மறுபடியும் வந்து கண்டிஷனை செக் பண்ணும். இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா அந்த லூப்பை விட்டு வெளில வந்துடும். எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். I ஈக்குவல் டு 0 ஒயில் I லெஸ் தென் 10. இப்போ பாருங்கள், I வந்து 0, இது லெஸ் தென் 10. கண்டிஷன் ட்ரூ, ஏன்னா 0வோட 10 பெருசு. அப்போ கண்டிஷன் ட்ரூ உள்ற வரும். இப்போ ஐயை வந்து பிரிண்ட் பண்ணும், 0ன்னு பிரிண்ட் ஆகிடும். இப்போ I ++ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ I வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகிடும். மறுபடியும் வந்து கண்டிஷனை செக் பண்ணும். இப்போ I வந்து 1 லெஸ் தென் 10, கண்டிஷனு ட்ரூ. மறுபடியும் வந்து 1 பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் I++ங்கிறது I வந்து 2 ஆகிடுது. இப்போ 2 லெஸ் தென் 10, கண்டிஷன் ட்ரூ, 2 பிரிண்ட் பண்ணும். அப் டு 9 வரைக்கும் அதே மாதிரி பிரிண்ட் ஆகிடும். அடுத்து இப்போ 10 வரும்போது 10 லெஸ் தென் 10, கண்டிஷன் ஃபால்ஸு. அப்போ வெளில வந்துடும். இதுதான் இந்த எக்ஸாம்பிள். இதுதான் ஒயில் லூப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து நம்ம செகண்ட் டூ ஒயில் லூப் ஸ்டேட்மெண்ட். இன் டூ ஒயில் லூப் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆஃப் லூப் should be executed, then it check the condition. The benefit of do while loop statement is that we get entry in loop and then condition will check for very first time. In while loop, condition will check first, and if condition will not satisfied, then the loop will not execute. The general format is do open brace body of the loop close brace while test condition. Next statement, check the test condition. 2, if it is true, execute the body of the loop. 3, if it is false, execute the next statement. இந்த do while loop statement பார்த்தீங்கன்னா எடுத்துமே டூன்னு கொடுத்துட்டோம். ஆனால் அதுக்கு மேலே வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிடணும். அடுத்து டூ ஓப்பன் பிரேஸ் பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதிடுறோம். அடுத்து க்ளோஸ் பிரேஸ் ஒயில் கண்டிஷன்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு ஒன்ஸ் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணிடுது. கடைசியாக தான் வந்து கண்டிஷன் பார்க்குது. கண்டிஷன் ட்ரூனா மறுபடியும் மேலே போயிடும். இதே கண்டிஷன் ஃபால்ஸ்னால் கீழே நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். இதுதான் டூ while லூப் ஸ்டேட்மெண்ட்டு.
இதோட ஃப்ளோ சார்ட் அடுத்து தான் வந்து do while வந்து லாஸ்ட்டாக தான் கண்டிஷனை செக் பண்ணுது. அப்போ ஒயில் லூப் வந்து எடுத்துமே கண்டிஷனை வந்து ஃபால்ஸ்னா எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸிக்யூட் ஆகாது. அதே இது do while பாருங்கள், ஒன்ஸ் எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸிக்யூட் ஆகிடும், கடைசியாக தான் கண்டிஷனை செக் பண்ணுது. அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா do while பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸு ஒரு ஃபால்ஸாக இருந்தாலும் ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகிடும். ஒயில் அப்படி கிடையாது, ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஒரு தடவை கூட எக்ஸிக்யூட் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். இதுதான் அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம். அப்போ இதுக்கு எது நமக்கு தேவைப்படுதோ ப்ரோக்ராமில் எது மாதிரி சுச்சுவேஷனில் எந்த லூப்பு தேவைப்படுதோ அந்த லூப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். டூ தேவைப்படுதுன்னா டூ ஒயில யூஸ் பண்ணிக்கணும், இல்லை ஒயில் தேவைப்படுதுன்னா ஒயில யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம தேர்டு ஒன் பார்க்க போகிறது ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்ட் டு எக்ஸிக்யூட் எ ஸ்டேட்மெண்ட் ஆர் எ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் repeatedly for a number of times. The general format is for open parenthesis initialization semicolon test condition semicolon increment or decrement close parenthesis. Next open brace body of the loop close brace next statement. Give the initial value to the control variable. To check the test condition, if the test condition is true, execute the body of the loop. 3. If the test condition is false, execute the next statement. இப்போ ஃபார் லூப்பில் பாருங்கள், இப்போ ஒயில் டூயிலெலாம் பாருங்கள், இந்த இனிஷியல் வேல்யூவை தனியாக கொடுத்தோம், கண்டிஷனை தனியாக கொடுத்தோம், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் தனியாக கொடுத்தோம். இது மூணையும் சேர்த்து ஒரே லைனில் நம்ம முடிச்சிடறோம். ஃபார் லூப்பில் எடுத்துமே இனிஷியல் வேல்யூ கொடுத்துட்றோம், அடுத்து கண்டிஷனை பார்க்குறோம், அடுத்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் தான் பாடி ஆஃப் த லூப்பு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது கண்டிஷன்ஸ் பாருங்கள், ஃபார் லூப் வருதுக்கு எடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ் வருது, கண்டிஷனை செக் பண்ணும், கண்டிஷனு ட்ரூவாக இருந்ததுன்னா பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும், அப்புறம் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்களோ அப்டேட் எக்ஸ்பிரஷன்ஸை எவாலுவேட் பண்ணுது, திருப்பி அங்கேயே போகுது, கண்டிஷன்ஸை பார்க்குது, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் தான் வெளில வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகுது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபார் i = 0, i less than 10, i ++ ஓப்பன் பிரேஸ் system.out.println of i அன்னு கொடுத்துரும் க்ளோஸ் பிரேஸ். இப்போ பாருங்கள், மூணு இதையும் வந்து ஒரே இதில் கொடுத்துட்டோம். இனிஷியல் வேல்யூ எடுத்தால் i = 0ன்னு கொடுத்துட்டோம், i less than 10, i ++. இப்போ எடுத்தால் ஐயில் என்ன இருக்குது 0, அப்போ 0 பிரிண்ட் பண்ணோம். அடுத்து i ++னா 1 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அப்போ 1 less than 10 கண்டிஷன் ட்ரூ, அப்போ என்ன ஆகும் 1 பிரிண்ட் பண்ணோம், அதுமாதிரி 2 பிரிண்ட் பண்ணோம், 3 பிரிண்ட் பண்ணோம், அப் டு 9 வரைக்கும் இதுவும் அதே மாதிரி பிரிண்ட் பண்ணோம். 10 வரும்போது லூப் விட்டு வெளில வந்துடும். இதே இது நம்ம ரிவர்ஸ்லையும் கொடுக்கலாம். இந்த ஃபார் லூப்பில் ரிவர்ஸில் கொடுக்கலாம். இப்போ ஐயை வந்து என்ன பண்ணுங்க, இப்போ 9 அன்னு கொடுத்துட்டு i less than 10, i மைனஸ் அன்னு கொடுத்துட்டோம்னா அப்படியே தலையில் பிரிண்ட் வரும். அப்படியே 9, 8, 7 அப்படின்னு இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கண்டிஷன்ஸை நம்ம வந்து மாற்றணும். i less than 10 அப்படின்றக்க அப்போ என்ன பண்ணலாம், i less than 0 இல்லை i greater than 0 அப்படின்னு மாற்றிக்கிட்டோம்னா அப்போ அது வரைக்கும் பிரிண்ட் ஆகும். கொடுத்து ரிவர்ஸ்லையும் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும் ஃபார் லூப்பில். அதாவது ஃபார் i = 10, i greater than 0, i மைனஸ் அன்னு கொடுத்துட்டோம்னா இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 10 பிரிண்ட் பண்ணோம், அடுத்து 1 டிக்ரீஸ் ஆகும், 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0 வரும்போது தான் என்ன ஆகும் 0 greater than 0. அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி வெளில வந்துடும். இந்த ஃபார் லூப்பில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இன்க்ரிமெண்ட் மெத்தட்லையும் பண்ண முடியும், டிக்ரிமெண்ட் மெத்தட்லையும் ஃபார் லூப்பில் செய்ய முடியும். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் லூப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எதை வேணாலும் ப்ரோக்ராமுக்கு தகுந்தாப்பில் பயன்படுத்திக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அரேஸ். இப்போ அரேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம வேரியபிளாக டிக்ளேர் பண்ணோம்னா அந்த வேரியபிளில் என்ன சிங்கிள் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒரே வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த கான்செப்டுக்கு தான் அரேஸ்க்கு வர்றோம். அப்போ அரே இஸ் எ குரூப் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ஐட்டம்ஸ் that share a common name with the same data type. An individual variable in the array is called an array element. To create an array, you need to perform 3 steps. 1. Declare the array. 2. Create memory space.
3 ஸ்டோர் டேட்டா இன்டு த கிரியேட்டட் மெமரி. இப்படி நம்ம அரே யூஸ் பண்ணுறதுனால அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா கோட் ஆப்டிமைசேஷன். It makes the code optimized. We can retrieve or sort the data easily. நீங்கள் அந்த அரே யூஸ் பண்ணுறதுனால நம்ம டேட்டா என்ன பண்ணலாம், வரிசைப்படுத்துகிற ஈஸியாக வரிசைப்படுத்திட முடியும். அது மாதிரி ஒரு 10 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த ஒரு வேரியபிளே 10 வேல்யூஸை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அதனால தான் கோட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி செகண்ட் அட்வான்டேஜ் பாருங்கள், ரேண்டம் access. We can get any data located at any index position. இப்போ நம்ம 10 வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம், எனக்கு 8வது வேல்யூ தேவைப்படுது அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து அந்த பொசிஷனை சொல்லி, அரேயோட பொசிஷன் சொல்லி அந்த வேல்யூஸை ஈஸியாக கெட் பண்ண முடியும். அதான் வந்து ரேண்டம் access அப்படின்னு சொல்கிறோம். நம்மளால் அந்த டேட்டாவை ஈஸியாக கேதர் பண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கிறக்காக தான் இந்த இதை சொன்னோம். அதுதான் ரேண்டம் access. அப்போ இது ரெண்டும் அரே நம்ம பயன்படுத்துறதுனால அட்வான்டேஜஸ். இப்போ அதனால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் லிமிட்டு. இப்போ எடுத்தோமே சைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் பாருங்கள், நமக்கு எத்தனை தேவை 5 10 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அதுதான் டிஸ்அட்வான்டேஜ். அதையும் சால்வ் பண்ணுறதுக்கு இதில் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜாவாவில் அந்த இதையும் கிளியர் பண்ணிடுறோம். பட் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறோம். சைஸ் லிமிட், அதாவது we can store only fixed size of elements in the array. It does not grow its size at runtime. ரன்டைத்தில் நம்மளால் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். அதான் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் இஸ் யூஸ்டு இன் ஜாவா அப்படின்னு சொல்லிடுறோம். இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ அந்த அரேயில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நெக்ஸ்ட்டு ஒன் டைமென்ஷன் சொல்கிறோம். ஒன் டைமென்ஷனல் அரே, a list of items grouped in a single variable name with only one index is called one dimensional array அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம், இண்டெக்ஸ் கொடுத்து அப்படி பண்ணோம்னா அது 2 dimensional கொடுத்தோம்னா அது 1 dimensional array. A list of items எப்படி டிக்ளேர் பண்றோம், group declaration of single variable declare an array with Java 2 indexes using subscript row and column size. The general format is called data dimensional array. Space variable name create 2 dimensional bracket as follows: square bracket data type semicolon array name example square bracket equal to new open ஆஃப் க்ளோஸ் ஓபன் க்ளோஸ். அப்ப அந்த நம்பர்ங்கிறது அரே வேரியபிள் ரோ ஒன்னு வந்து காலம். என்ன டேட்டா டைப் எடுத்தீங்கன்னா இன்டிஜர் டேட்டா டைப் தி இன்ஸ்டன்ஸ் ஆபரேட்டர் நியூ அப்படிங்கறத அரேல நம்ம பயன்படுத்தி எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப இதுதான் அரே வந்து அரே ஜாவால நம்ம ஓபன் டிக்ளேர் பண்ணிட்டு ரெண்டு கொடுத்திருக்கோம். ஒன்னு ரோக்கு எடுத்தமே எப்படி நம்ம இனிஷியலைசேஷன் பண்றது அதான் அடுத்து கொடுத்திருக்கோம் பாருங்க. இனிஷியலைசேஷன் அப்ப இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டோர் வேல்யூஸ் அட் தி டைம் ஆஃப் டிக்ளரேஷன் 2 into 3 என்ன the compiler allocates the single variable நம்ம வந்து 6 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண முடியும். The general format is row data types array name of the square bracket open square bracket 2 dimensional array. அது மாதிரி ஜாவால அப்படியே n dimensional array values நம்மளால போக முடியும். நமக்கு எத்தனை டைப்ஸ் சின்டாக்ஸ் டைமென்ஷன் அதாவது தேவைப்படுதோ அடுத்த நம்ம வந்து டிக்ளேர் பண்ணும்போதே வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டே போனோம்னாக்கா கொடுத்துடலாம். அப்படி கொடுக்கறத இனிஷியலைசேஷன் பண்ணோம்னா சொல்றோம் 3 dimensional. அப்ப நம்ம கொடுத்து தகுந்தாப்லயே என்ன பண்ணிக்கிறோம், கம்பைலர் வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். அதோட சைஸ் எத்தனை 5 10 இதெல்லாம் நம்மளோட நீட்ஸ், நம்ம எத்தனை வேல்யூஸ் கொடுக்கறோமோ அதுக்கு தகுந்தாப்ல அந்த அரேயோட சைஸ் அத சப்ஸ்கிரிப்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். நம்ம ஸ்ட்ரிங்ஸ். இப்போ இந்த ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். டேட்டா டைப்ஸில் பார்த்தோம் ரெண்டு, ஒன்று வந்து பிரிமிட்டிவ், இன்னொன்று வந்து நான் பிரிமிட்டிவ் அப்படின்னு சொன்னோம். பிரிமிட்டிவ் டைப்ஸ்லாம் அப்பயே பார்த்துட்டோம். நான் பிரிமிட்டிவ்லாம் வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் அந்த ஸ்ட்ரிங்ஸுங்கிறது நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பு. இது இந்த ஸ்ட்ரிங்கிற டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜ்லேயோ C+ லாங்குவேஜ்லேயோ இருக்காது. ஜாவாவில் டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்ட்ரிங். அதனால தான் இதை வந்து கிளாஸாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அது இப்போ ஸ்ட்ரிங்ஸுங்கிறது ஒரு கிளாஸ் டேட்டா டைப், ரைட்டா? அதனால தான் நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற இந்த டேட்டா டைப்பை நம்ம பயன்படுத்தினோம்னாலே என்ன பண்ணோம், கிளாஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்போ என்னது, ஃபஸ்ட்டு கேரக்டர் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஸ்ட்ரிங்கை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு கேரக்டர் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். அதாவது ஸ்ட்ரிங்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு எஸ் அப்படின்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்போ ஸ்ட்ரிங்குங்கிறதுல எஸ் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஸ்ட்ரிங்குங்கிறதுல எஸ் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். நேம்ங்கிறது நம்ம ஐடென்டிஃபையர், யூசர் டிஃபைன், நம்ம டிக்ளேர் பண்ணுறது. அது எப்படி கொடுக்குறோமோ அப்படி பயன்படுத்த வேண்டியதான் கடைசி வரைக்கும், ரைட்? இதுதான் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறோம். அப்போ ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு கிளாஸ் டேட்டா டைப். இதை பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரிங் இஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் என்க்ளோஸ்ட் வித்தின் டபுள் கோட்ஸ்.
The string class is used to represent constant string. These classes are contained in the package java.lang that represent string in Java. Provide two fundamental classes that represent string in Java. They are one string class. String class object is fixed size. That is, once created, the content of the string cannot be modified. Number 2, string buffer class. String buffer class object is variable size. That is, once created, the content of the string is modified. இதே string class அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து fixed size. ரைட்டா? அதே இது string buffer class வந்து variable size. அதாவது சைஸை மாற்ற முடியும், அது வந்து மாற்ற முடியாது. string class வந்து மாற்ற முடியாது, string buffer class மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ண முடியும். அதில் வந்து மெத்தட்ஸும் இருக்குங்கள, மெத்தட்ஸ் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஒரு 10 மெத்தட்ஸை மட்டும் பற்றி பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தடு பார்க்கக்கூடியது லென்த். ரிட்டர்ன்ஸ் தி நம்பர் ஆஃப் கேரக்டர் இன் எ ஸ்ட்ரிங். ரைட்டா? ஒரு ஸ்ட்ரிங் s1 ஈக்குவல் டு skss அப்படின்னு கொடுத்துருன்னு வச்சுப்போம். இப்போ s1.length அப்படின்னு போட்டோம்னா அதில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி நம்பர்ஸில் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ skssன்னு சொன்னோம், அப்போ இதில் என்ன பண்ணோம், 4 கேரக்டர்ஸாக, அப்போ 4 அப்படிங்கிறது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் அந்த லென்த் ஃபங்க்ஷனோட. லென்த் ஃபங்க்ஷன் வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படியே கவுண்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கு தான் அந்த லென்த் ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து பாருங்கள், டு லோயர் கேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். டு கன்வெர்ட் ஆல் கேரக்டர்ஸ் இன் எ ஸ்ட்ரிங் டு லோயர் கேஸ். இப்போ என்ன சொன்னோம், s1 ஈக்குவல் டு skssன்னு சொன்னோம். அப்போ அந்த skssல வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் s1 டாட் டு லோயர் கேஸ் அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணோம், அந்த ஸ்ட்ரிங்கில் உள்ள எல்லா skss எல்லாம் கேபிட்டலில் இருந்தால் எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டரில் மாற்றி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். skssங்கிறது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் நமக்கு கிடைக்கும், அவுட்புட் வந்து அது மாதிரி கிடைக்கும். இப்போ இது மெத்தட் அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் வந்து சிஸ்டம் டிஃபைன் மெத்தட்ஸ். அதுதான் பாருங்கள், ஃபஸ்ட்டு வேர்டு எல்லாமே ஸ்மாலில் இருக்கும், அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ட்லலாம் ஃபஸ்ட்டு கேரக்டர் கேபிட்டல் லெட்டர். அப்படி இருந்தாலே அது வந்து மெத்தட்ஸ். அதுதான் இப்போ டூ லோயர் கேஸ் பாருங்கள், அதில் எல் கேப்ஸு சி கேப்ஸ். ரைட்டாக? மொத்தம் 3 வேர்டு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வேர்டு ஸ்மாலில் இருக்குது, அடுத்த வேர்டில் எல் கேப்ஸாக இருக்குது, கேஸ்லேயும் சி கேப்ஸில் இருக்குது. இடையில நோ ஸ்பேஸ், எந்த ஸ்பேஸும் கொடுக்கக்கூடாது, ஒரே வேர்டாக தான் கொடுக்கணும். டு லோயர் கேஸ் அப்படின்னு தான் நம்ம பயன்படுத்தணும். அடுத்த தேர்ட் ஒன், டு அப்பர் கேஸ். அதே லோயர் கேஸ் மாதிரியே தான் அப்பர் கேஸும். என்ன பண்ணோம், அப்படியே வந்து கேபிட்டல் லெட்டரில் மாற்றி கொடுத்துரும். அதுக்கு தான் வந்து அப்பர் கேஸ் பயன்படுத்துகிறோம். இதுவும் வந்து மெத்தடுங்கிறனால தான் யூவும் சியும் கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. இது என்ன செய்யுது, டு கன்வெர்ட் ஆல் கேரக்டர்ஸ் இன் எ ஸ்ட்ரிங் டு அப்பர் கேஸ். எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டரில் நமக்கு மாற்றி கொடுத்துரும். அதுக்கு தான் வந்து டு அப்பர் கேஸுங்கிற மெத்தடை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்த ஃபோர்த் ஒன், ட்ரிம். ட்ரிம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிமூவ்ஸ் லீடிங் அண்ட் ட்ரைலிங் ஒயிட் ஸ்பேசஸ் ஃப்ரம் எ ஸ்ட்ரிங். இப்போ skss அப்படின்னு சொன்னோம். skssல முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு skssன்னு கொடுங்க, பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு skssன்னு கொடுங்க. இப்போ இதுக்கு லென்த்து கால்குலேட் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா 6ன்னு காமிக்கும். ஏன்னா அந்த ஒயிட் ஸ்பேஸையும் சேர்த்து கவுண்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதே இதை ட்ரிம் பண்ணிவிடுங்க. அந்த இதை s1 வந்து ட்ரிம் ஆஃப் skssன்னு கொடுத்துட்டு ஒயிட் ஸ்பேஸ் முன்னாடியும் கொடுங்க பின்னாடியும் கொடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு லென்த் எடுங்க, 4ன்னு காமிக்கும். அப்போ ட்ரிம் என்ன பண்ணுது, முன்னாடி உள்ள பிளாங்க் ஸ்பேஸையும் பின்னாடி உள்ள பிளாங்க் ஸ்பேஸையும் என்ன பண்ணிவிடும், ட்ரங்கேட் பண்ணிவிடும், ரிமூவ் பண்ணிவிடும். அதுக்கு தான் இந்த ட்ரிம்ங்கிற மெத்தட் யூஸ் ஆகுது. பிட்வீனில் இருந்துன்னா அதை ரிமூவ் பண்ணாது. இப்போ skss ஸ்பேஸு ஆர்ட்ஸு ஸ்பேஸு காலேஜ்னு கொடுத்துருக்கோம். அப்போ அந்த இடத்துல உள்ள ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுமானா ரிமூவ் பண்ணாது. skss ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னாக்கா அந்த இடையில உள்ள ஸ்பேஸெல்லாம் ரிமூவ் பண்ணுமானா ரிமூவ் பண்ணாது. அதாவது பிஃபோர் எடுத்ததும் இல்லைன்னா ஸ்ட்ரிங் முடிஞ்சதும் ஒயிட் ஸ்பேஸ் பிளாங்க் ஸ்பேஸ் இருந்தால் அதை மட்டும் ட்ரங்கேட் பண்ணும், அதை ரிமூவ் பண்ணும். அதுக்கு தான் இந்த ட்ரிம் மெத்தடு நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து ஃபிஃப்த்து ஒன், கன்கேட் அப்படிங்கிறது. அதுலேயே இருக்கு பாருங்கள், கன்கேட் அப்படின்னா என்ன பண்ணுது, 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறதுக்கு. டு கன்கானின் 2 ஸ்ட்ரிங்ஸ். இப்போ s1 ஈக்குவல் டு skss, s2 ஈக்குவல் டு ஆர்ட்ஸ். இப்போ s1 s2யும் கன்கேட் பண்ணணும். அப்போ s1 கன்கேட்
S2 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் ஜாயின் பண்ணி நமக்கு கொடுக்கும். அதுக்காக தான் அந்த கன்கார்டினேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து 6th ஒன் ரீப்ளேஸ். ரீப்ளேஸ் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கு இருக்க ரீப்ளேஸ் வருதுன்னா டு ரீப்ளேஸ் அண்ட் ஓல்டு ஸ்ட்ரிங் டு எ நியூ ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து மாற்றணும்னு நினச்சோம்னா இந்த ரீப்ளேஸ் மெத்தடை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்ட்ரிங்கை மாற்ற முடியும். அப்படி மாற்றுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் இந்த ரீப்ளேஸ் மெத்தடை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்த 7th ஒன் ஈக்குவல்ஸ். ஈக்குவல்ஸ் அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கு ஈக்குவலான்னு செக் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த ஈக்குவல். ரெண்டு சேமாக இருக்கா, S1 SKSS S2 ஆர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ ரெண்டு ஈக்குவலான்னு பார்த்தோம்னா இல்லைன்னு சொல்லும், ஃபால்ஸ்ன்னு வரும். S1 ஈக்குவல் டு SKSS S2 ஈக்குவல் டு SKSSன்னு வச்சுருக்கோம். இப்போ S1 S2 செக் பண்ண ஈக்குவல் அப்படின்னு சொல்லும். அப்போ ஈக்குவல்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம், ஈக்குவல் இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். அதுதான் இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து 8th ஒன் கேர் அட். இப்போ இந்த கேர் அட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, டு ரிட்டர்ன் த கேரக்டர் அட் த ஸ்பெசிஃபைடு லொக்கேஷன். இப்போ கேர் அட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வந்து அதில் ஒரு எந்த கேரக்டரை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறீங்களோ அதை சொல்லிட்டீங்கன்னா போதும். அது நீங்கள் அந்த கிவன் ஸ்ட்ரிங் கொடுத்த ஸ்ட்ரிங்கில் நீங்கள் கேட்ட கேரக்டர் எத்தனாவது பொசிஷனில் இருக்குது அப்படிங்க சொல்லிடும். அதாவது 1ல் இருக்கா, 2ல் இருக்கா, 3ல் இருக்கா, 4ல் இருக்கா, 5ல் இருக்கா, இல்லை 6ல் இருக்கா, கொடுத்த ஸ்ட்ரிங்கில் எத்தனாவது பொசிஷனில் அந்த ஸ்ட்ரிங் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் அந்த கேரட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை மெத்தடை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது கம்பேர் டு. அப்போ ஈக்குவல்ஸும் இருக்குது, கம்பேர்ட்டும் இருக்குது. ரெண்டுமே அது மாதிரி தான், ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் செக் பண்ணும். பட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு செகண்ட் ஸ்ட்ரிங்கையும் செக் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா அப்போ வந்து என்ன ஆகுது, டு ரிட்டர்ன் நெகட்டிவ் வேல்யூனா இஃப் த ஸ்ட்ரிங் 1 இஸ் லெஸ் தென் ஸ்ட்ரிங் 2, அப்போ ரிட்டர்ன் பாசிட்டிவ் வேல்யூனா இஃப் த ஸ்ட்ரிங் இஸ் கிரேட்டர் தென் ஸ்ட்ரிங் 2, அண்ட் இஃப் த ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல்னா டு ஸ்ட்ரிங் 2னா இட் வில் ரிட்டர்ன் 0. அதாவது வேல்யூஸ் மைனஸ்லேயோ பாசிட்டிவ்லேயோ வந்ததுன்னா அப்போ ரெண்டு ஸ்ட்ரிங் ஈக்குவல் இல்லை. இதே இது 0ன்னு வந்ததுன்னா அப்போ என்ன பண்ணோம், ரெண்டு ஸ்ட்ரிங்கு ஈக்குவலு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கம்பேர் டு அப்படிங்கிற மெத்தடை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது சப்ஸ்ட்ரிங். இந்த சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டு ரிட்டர்ன் எ சப்ஸ்ட்ரிங் கண்டெய்னிங் த ஸ்பெசிஃபைடு கேரக்டர் செட். அதாவது இதுக்கு பதில் இந்த வேர்டை வையே அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சப்ஸ்ட்ரிங் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த வேர்டை இதை எடுத்துட்டோம், ரீப்ளேஸ் மாதிரியே தான். பட் இது வந்து ஒரு பொசிஷன் சொல்லி அந்த இடத்துல நம்ம வந்து மாற்ற முடியும். இந்த இடத்துல இதுலேருந்து இது வரைக்கும் இந்த கேரக்டரை எனக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேரக்டரை மாற்றுன்னு சொல்கிறோமோ அந்த கேரக்டரை கொடுத்தோம்னா அதை நமக்கு மாற்றி கொடுத்துரும். அதுக்கு தான் இந்த சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இது பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த ஸ்ட்ரிங் மெத்தட்ஸில் இந்த 10 தான் இருக்கான்னு இல்லை, இந்த 10 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸாக பார்த்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நிறையா மெத்தட்ஸ் இதில் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸில் நிறையா இருக்குது. ரைட்டா, அதில் முக்கியமானது மட்டும் உங்களுக்கு நம்ம அதிகமாக ப்ரோக்ராமில் பயன்படுத்துகிற மட்டும் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இன்னும் இருக்குது. அடுத்து ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ் பற்றி பார்ப்போம். கிளாஸ், அந்த ஸ்ட்ரிங் கிளாஸை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக டெவலப் பண்ணதெல்லாம் வந்து தான் ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே என்ன சொன்னோம், வேரியபிள் லென்த். நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே ஃபிக்ஸ்டு லென்த். இந்த ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ் வந்து வேரியபிள் லென்த்து. அதில் உள்ள மெத்தட்ஸ், அதுலேயும் நம்ம இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸை மட்டும் பார்க்குறோம். அதில் பாருங்கள், செட் லென்த், டு செட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் பஃபர் ஆப்ஜெக்ட். செகண்ட் ஒன் செட் கேரட், டு செட் த கேரக்டர் ஃப்ரம் த ஸ்ட்ரிங் பஃபர். இன்செட், டு இன்செர்ட் த ஸ்ட்ரிங் ஃப்ரம் த ஸ்ட்ரிங் பஃபர். அதில் சப்ஸ்ட்ரிங் பார்த்தோமா இல்லையா, அதுமாதிரி இதில் இன்செர்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எங்கே வேணாலும் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங்கை இன்செர்ட் பண்ண முடியும். அதுதான் இன்செர்ட். அப்பண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கில் இன்னும் கேரக்டர்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை இன்க்ளூட் பண்ண முடியும். அதுக்கு இந்த அப்பண்ட் மெத்தடை நம்ம பயன்படுத்தி பண்ணலாம். அதான் டு இன்செர்ட் த ஸ்ட்ரிங் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் பஃபர் ஆப்ஜெக்ட். ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டு ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங் இன் த ஸ்ட்ரிங் பஃபர் ஆப்ஜெக்ட். அதாவது நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்கை அப்படியே ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் வந்து இந்த ரிவர்ஸ் மெத்தடு நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ எஸ்கேஎஸ்எஸ் அப்படின்னா என்ன பண்ணோம், இதே ரிவர்ஸை சொல்லிட்டோம்னா என்ன பண்ணோம், எஸ்எஸ்கேஎஸ் அது மாதிரி அப்படியே ரிட்டன்னு ரிவர்ஸில் நமக்கு மாற்றி கொடுக்கும். அதுக்கு தான் இந்த ரிவர்ஸ் மெத்தடை பயன்படுத்துகிறோம். இதான் வந்து ஸ்ட்ரிங் பஃபரில் உள்ள மெத்தட்ஸ். இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரிங் பஃபர் மெத்தட்ஸை பற்றி பார்த்தோம். ரைட், இன்றைய கிளாஸ் இதை வந்து இதோட
முடித்துக்கொள்வோம். நம்ம அடுத்து பார்ட் 5ல் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் டு ஆல். அனைவருக்கும் நன்றி.